ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் இன்ஃபினிட்டி வியூ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து 2 தரமான பயோகிராஃபி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த தரமான பயோகிராஃபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரதி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2010 ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷாயாஜி ஷிண்டே அண்டு ஹீரோயின் வந்து தேவயானி மேம். அண்ட் இதோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஞானராஜ் சேகர் சார். ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம மகாகவி பாரதியாரோட என்ன சொல்கிறது, அவரோட வாழ்க்கையை வந்து ஒரு தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ரோலை வந்து ஷாயாஜி ஷிண்டே வந்து தரமாக நடிச்சிருப்பார். தங்கர் பச்சான் சாரோட சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இதில் வந்திருக்கு. ஸோ இந்த படம் நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நம்ம வந்து நம்மளோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி தான் வந்து ஸோ இந்த தமிழோட வரலாறு அண்டு இதில் இருக்கிற ஒரு கேஸ்டிசம், ஸோ இதெல்லாம் வந்து பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி தான் வந்து இந்த பாரதி படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தாதா சாஹேப் அம்பேத்கர். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மம்முட்டி சார் அண்டு சோனாலி குல்கர்னி மேம். ஸோ இந்த படத்தில் வந்து மம்முட்டி சார் வந்து அவருக்கு கொடுத்துருக்குற அந்த அம்பேத்கர் ரோலை வந்து அந்த அம்பேத்கராகவே வாழ்ந்திருப்பார். ஸோ அதனால் வந்து இந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயம் வந்து உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து பர்சனலி எமோஷ்னலி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப கீழ் ஜாதியில் இருக்கிறவங்களை வந்து ரொம்ப மட்டப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓப்பனாக அவங்க வந்து இந்த படத்தில் வந்து அதை பற்றி பேசியிருப்பாங்க. அண்டு இந்த கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி வந்து டெவலப் ஆச்சு அப்படின்றதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு என்னன்னா, இந்த படம் எனக்கு பர்சனலாக ஏன் பிடிச்சதுன்னா, எனக்கும் வந்து நான் கிறிஸ்டின்ன்றதுனால வந்து ஒரு பழைய கம்பெனிலேருந்துலாம் என்னை வேலையை விட்டு தூக்குனாங்க. ஸோ அதனால வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன் எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்குன்றத வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. இவ்வளோ நமக்கு சட்டம் கிட்டம் எல்லாமே வந்ததுக்கப்புறமே ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து அது வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நல்லா வேலை பார்க்காம இருந்திருந்தால் பரவாயில்ல, நல்லா வேலை பார்த்தும் என்னை வந்து அந்த கம்பெனிலேருந்து 2 கம்பெனியில் ஒன்று வந்து தமிழ்காரன்றதுனால ரிஜெக்ட் பண்ணாங்க, இன்னொரு வந்து கிறிஸ்டின்ன்றதுனால என்னை வந்து அந்த கம்பெனிலேருந்து வேலையை விட்டு தூக்குனாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் எப்போ போகுன்றது தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ எத்தனை பேர் வந்து எவ்வளோ போராடினாலும் அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்துக்கிட்டே இருக்குன்றது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குன்றது சொல்லிக்கிறேன். ஸோ கம்மிங் டு த மூவிஸ், இந்த 2 மூவிஸுமே தரமான மூவிஸ். 2 மூவிஸ்லேயும் அந்த கேரக்டரை ஏற்று நடிச்சிருக்கிறவங்க வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்காண்டி இந்த படத்தை பாருங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஃபினிட்டி வியூவர் லியோ.